ரோமர் 10:9-10 வசனம் என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆமென். சிம்பிள்ங்க. வாயினால முதல்ல அறிக்கை செய். தினம் ஏர்லி மார்னிங் ஏஞ்சோன்னு நல்ல ப்ரைசிங் பண்ணு. வாயினால நல்ல வாயை கொடுத்த தேவனுக்கு நல்ல ஸ்தோத்திரம் நல்ல ப்ரைசிங் பண்ணு. எடுத்த உடனே ஜெபத்துக்குள்ளே போவாத. உன்னால் ஜெபிக்க முடியாது. உன் ஜெபம் கேட்கவே படாது. இருதயம் ஃபுல்லாக கரப்டில் நிரம்பி இருக்கும். உனக்கு தெரியாதுமா. உனக்கே தெரியாமல் பிசாசு நிரப்பி வச்சுருக்கும். அது நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த நேரத்தில் உனக்கு பிரியமில்லாத யார் உங்களை யார் இப்போ வர சொன்னது வந்துடுதா? காலையிலேயே இவன் முகத்திலேயே முழிச்சேன். ஆமென். பிரைஸ். ஏர்லி மார்னிங் எழுந்து உடனே நல்ல பிரைஸ் பண்ணு. உன் இருதயம் எப்பேற்பட்ட இருதயத்திலையும் கபடு நிறைஞ்சிருக்கும். இயேசு இதை க்ளீனாக கண்டுபிடிச்சி பேசினார். அவங்க இருதயங்களில் எப்படி சிந்திக்கிறார்கள் என்று அறிந்து அற்புதங்களை செய்தார். அறிந்து அற்புதங்களை செய்யலை. ஏன்னா இருதய சிந்தனையை ஆண்டவருக்கு தெரியும். முதல்ல இங்கே க்ளீன் பண்ணிடு. உள்ளான ஜீவியத்தின் மாறுபாடு எங்கேருந்து ஆரம்பிக்குது? ஹார்ட்.